Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Innal hamdalillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruh. Wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. May yahdihillahu fala mudilla lahu wa may yudlil fala hadiya lahu. Asyhadu an la ilaha illallah wahdahu la syarika lahu wa asyhadu anna Muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. கண்ணியம் நிறைந்த எல்லாம் உள்ள ஏக இறைவனின் நல்லடியார்களே, இந்த உலகை படைத்து அதை பரிபாலிக்கக்கூடிய மாபெரும் இரட்சகனாகிய வல்லோன் அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் உரித்தாகட்டுமா. மாபெரும் கிருபையாளனின் சாந்தியும் சமாதானமும் இன்றைக்கும் என்றைக்கும் நம் உயிரிலும் மேலாக மதிக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரத்தை தங்களுடைய வாழ்க்கையில் இயன்றளவு கடைபிடித்து வாழ்ந்து மரணித்த, இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிற, வாழ முயற்சி செய்கிற அத்துணை நல்ல இஸ்லாமியர்களின் மீதும், இஸ்லாம் காட்டி தந்த அடிப்படையில் இந்த ஜுமாவினுடைய கடமையை நிறைவேற்ற காத்து கொண்டிருக்கும் நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிலவற்றுமா. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் இஸ்லாம் என்கிற ஒரு புனித கொள்கையில் நாம் எல்லாம் பயணித்து வருகிறோம். இந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதற்காக நம்மை படைத்திருக்கிறானோ, எதற்காக அல்லாஹ் நம்மை வாழ செய்து கொண்டிருக்கிறானோ, அதற்குண்டான நோக்கத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக முடிந்த அளவில் நம்முடைய வாழ்க்கையில் இறைவனை நோக்கி அமல்களையும் வணக்கங்களையும் செய்து வருகிறோம். இவ்வாறு இறைவனை நோக்கி அமல்களையும் வணக்கங்களையும் செய்கின்ற பொழுது, இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய கண்கள் பார்க்கின்ற இடமெல்லாம் கவர்ச்சியாக, பார்க்கக்கூடிய நேரமெல்லாம் மிக பொன்னான நேரமாக இருக்கக்கூடிய அந்த தருணத்தில் எந்த நோக்கத்திற்காக இறைவன் படைத்திருக்கிறானோ அந்த நோக்கத்தையே இந்த கண்கள் நம்மை மறைக்கடிக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக சொல்வதாக இருந்தால், ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது அவன் நல்லவனாக ஆகுவதும் தீயவனாக ஆகுவதும் அவனுடைய மனதை பொறுத்துதான் இருக்கிறது. உடல் உறுப்புகள் அனைத்தையும் கண்ட்ரோல் செய்யக்கூடியது இந்த மூளை என்றால், இந்த மூளையை நாம் எவ்வாறு சீர்படுத்த வேண்டும் என்கிற ஒரு சிந்தனையை நாம் அடிக்கடி யோசித்து பார்க்க வேண்டும். இன்றைய சூழலை நாம் எடுத்து பாருங்கள். இறைவனை தொழுகின்றோம், நோன்பு வைக்கின்றோம், நம்மால் முடிந்த அளவுக்கு நம்முடைய பொருளாதாரங்களை தர்மம் செய்கிறோம். ஆனால் இதெல்லாம் நமக்கு ஒரு திருப்தியை ஏற்படுத்தாதை போன்றே இருக்கும். காரணம் என்ன? நாம் பார்க்கக்கூடிய பார்வைகள், கேட்கக்கூடிய பேச்சுகள், உணரக்கூடிய உண்மைகள், இதுவெல்லாம் பார்க்கின்ற பொழுது அல்லாஹ் நமக்கு குறைத்து கொடுத்திருக்கிறானோ, இவ்வளவோ நபர்களுக்கு அல்லாஹ் அதிகமாக கொடுத்திருக்கிறானே, நமக்கு குறைத்து கொடுத்திருக்கிறானோ என்கிற எண்ணம் நம்முடைய சிந்தனைகளை எல்லாம் ஆரம்பித்து விடும். ஒரு மனிதனுடைய போராட்டம் என்பது எதிருக்கு எதிராக ஒரு எதிரியை வீழ்த்துவதல்ல, அவனை வீழ்த்துவது ஈஸி, இலகுவானது. ஒன்று நாம் அடிப்போம் அல்லது அவன் அடிப்பான், அந்த சண்டை அதோடு முடிந்து விடும். ஆனால் அவனுடைய போராட்டம் உண்மையில் எங்கு ஆரம்பிக்கின்றது தெரியுமா? அவனுடைய மனதோடு. ஒவ்வொரு நேரமும் அவன் அந்த மனதை கட்டுப்படுத்த நினைக்கின்ற பொழுதெல்லாம் தடுமாறக்கூடிய ஒரு நிலையிலே சென்று விடுகிறான். நடந்து முடிந்த நிகழ்வை யோசித்து யோசித்து கவலைப்படக்கூடியவனாக மாறி விடுகிறான். நடக்காததையெல்லாம் யோசித்து அதிகமாக சிந்தனையுடையவனாக மாறிவிடுகிறான். என்ன செய்வது ஏது செய்வது என்று அறியாமல் இறுதி கட்டத்திலே 140% மக்கள் மனநோயாளியாக மாறக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைய கால சூழலை பார்க்கிற பொழுது தொழுபவர்களாக இருக்கிறார்கள், நோன்பு வைக்கிறார்கள், அதிகமான அமல்களை செய்கிறார்கள். ஆனாலும் அவருடைய எண்ணங்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் சிலருக்கு சரியான எண்ணங்கள் இருக்காது. சிலருக்கு வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அது திருப்தியை தராது. இதற்கு காரணம் என்ன? ஷஹ்வத், அந்த மனோ இச்சை, மனதில் ஏற்படக்கூடிய குழப்பங்கள். ஷைத்தான் வேலையை ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறான் என்று நாம் சிந்திக்கணும்.
அதிகமாக பயான்களிலே பேசப்படுகிறதெல்லாம் நற்குணங்களை பற்றி பேசப்பட்டு கொண்டிருக்கும். பெருமையை பற்றி பேசியிருப்பார்கள், பொறுமையை பற்றி பேசியிருப்பார்கள், இன்னும் அதிகமான நற்குணங்கள். அனைத்து நற்குணங்களும் தோன்றுவதும் அந்த மனதில் தான். அனைத்து தீய குணங்கள் விளைவிப்பதும் அந்த மனதுதான். நாம் நினைக்கின்றோம் நாம் உடுத்துகிற உடையினால் நம்மை எல்லாரும் கண்ணியப்படுத்துவார்கள், நாம் இருக்கின்ற அழகினால் நம்மை எல்லாரும் கண்ணியப்படுத்துவார்கள் என்று. உண்மையில் அதல்ல. அல்லாஹ் உட்பட, மனிதர்கள் உட்பட அனைவர்களும் நாம் இருக்கிற எண்ணங்களின் மூலமாகத்தான் கண்ணியப்படுத்துவார்கள். அழுக்கு கைலி அழுக்கு சட்டையோடு ஒரு மனிதர் வந்து நமக்கு சலாம் சொன்னாலும் வலைக்கும் சலாம்னு சொல்லி சிரித்த புன்முகத்தோடு போகிற நபர்கள் தான் நாம். ஏன்? அந்த மனுஷன் நல்ல மனுஷன்பா, டிப்டாப்போ கோட் ஷூட் போட்டுட்டு வருவாரு, சலாமே சொல்ல மாட்டாரு. அப்ப எல்லாம் ஆரம்பிக்கின்ற இடத்தை பாருங்கள், மனது. இன்றைக்கு மனிதனும் மனதும் எந்த அளவிற்கு ஒப்பீட்டில் போராட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது என்கிறதை தான் நாம் அதிகமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே 7வது அத்தியாயத்திலே பேசி காட்டுகிறான், வலவ் ஷிஅனா, நாம் நாடி இருந்தால் லரஃபஅனாஹு பிஹா, அவர்களை நாம் உயர்த்தி இருப்போம். வலாகின்னஹு அக்லத இலல் அர்ல், இருந்தாலும் பூமியிலே அவர்கள் நிரந்தரமாக படித்து விட்டார்கள். அவர்களுடைய மனோ இச்சைகளை பின்பற்றக்கூடியவர்களாக மாறிவிட்டார்கள். அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் என்கிற கட்டளையை செவிசாய்ப்பதற்கு நமக்கு நேரம் இல்லை. ஏன்? அதை செவிசாய்த்தால் நாமும் ஏழைகளாக எளிமையாக வாழ வேண்டுமே. உலகத்தினுடைய ஆகாயத்தை அனுபவிக்க முடியாது, உலகத்தினுடைய கவர்ச்சியில் நம்மால் வீழ முடியாது, நண்பர்களோடு தீய குணங்கள் செய்து கொண்டிருக்கிற போதும் பழக முடியாது. இந்த எண்ணங்களை சைத்தான் போடுவான். எவ்வளவு நல்லவனாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு இருக்கிற எத்தனையோ உத்தமர்களாக இருந்தாலும் சரி, அன்றைக்கு வாழ்ந்த நபிமார்கள் உட்பட எல்லாவற்றிற்கும் இந்த எண்ணத்தை சைத்தான் ஏற்படுத்தி கொண்டே இருப்பான். அதனுடைய விளைவுதான் ஆரம்பத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்திலிருந்து கீழே வந்தார்கள். சைத்தானுடைய வேலையை என்னவென்றால், ஒருவனுடைய மனதிலே புகுந்து எந்தெந்த திசைக்கெல்லாம் செல்ல வேண்டுமோ அனைத்து திசைகளுக்கும் செல்ல வைப்பான். ஒரு டிரைவர் மாதிரி இருக்கிறான் சைத்தான். கூகுள் மேப்பை பார்த்து நாம் ரூட்டை செல்ல கொண்டிருக்கிறோம், அது சரியாக காட்டுகிறதா என்பதை நாம் ஒரு வாட்டி ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் சைத்தானுடைய அந்த பயணத்திலே நாம் சுமக்கின்ற பொழுது அது சரியானதா தீயதா என்று நாம் ஆய்வு செய்யாமலே சுமக்க ஆரம்பிக்கிறோம். நம்முடைய பயணம் இவ்வாறு போய் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன சொன்னான்? மனிதா, நீ முஸ்லிமாக இருந்தால் உனக்கு சோதனை அதிகமாக வரும், நீ முஸ்லிமாக இல்லை என்றாலும் சோதனை அதிகமாக வரும். ஆனால் முஸ்லிமாக இருந்தால் ஒரு படி மேலாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சோதிப்பான். இன்றைக்குள்ள நிலை, இந்த சோதனை ஒரு மனிதன் இஸ்லாத்தை விட்டு வெளியே செல்லக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளுகிறது. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? நமக்கு ஒரு கஷ்டம் ஏற்படுகிற பொழுது நம்மிடத்தில் உள்ள கஷ்டத்தை எப்படி நாம் சால்வ் செய்வது என்று பார்ப்பது கிடையாது, நம்முடைய கஷ்டத்தை பார்ப்பது கிடையாது, அடுத்தவன் கஷ்டப்படாமல் இருக்கிறான்னு பார்க்க ஆரம்பித்து விடுகிறோம். இதனுடைய நிலை, இதனுடைய விளைவு நமக்கு நிம்மதி கெட்டவராக நாம் மாறி விடுகிறோம். இன்றைக்கு பெரும்பான்மையாக சம்பாதிக்கக்கூடிய மருத்துவர்கள் என்றால் அது மனோதத்துவ மருத்துவர்கள் தான், சைக்காலஜிஸ்ட். எத்தனையோ பேஷண்டுகள் அவர்களுக்கு உருவாகி இருக்கிறார்கள். யோசித்து பாருங்கள், 1446 வருடங்களுக்கு முன்பாக தோன்றப்பட்ட குர்ஆன், அந்த குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான், ஷிஃபாஉல் லிமா ஃபிஸ் சுதூர், உள்ளங்களில் ஏற்படக்கூடிய ஒரு நிவாரணியாக இந்த குர்ஆன் இருக்கிறது. உலகத்தில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது உன் வாழ்க்கையை நீ எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற அனைத்து சாரா அம்சங்களையும், குழந்தையாக இருக்கின்ற பொழுது, இளமையை அடைந்த பொழுது, முதிய பருவத்தை அடைகின்ற பொழுது, சம்பாதிக்கிற தருணம், குடும்பத்தை கவனிக்கிற தருணம், உன்னுடைய பழக்க வழக்கங்கள், சாப்பாடு முறைகள், அனைத்து விஷயங்களையும் இறைவன் புறத்திலிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனித குலத்திற்கு அல்லாஹ் இறக்கி இருக்கிறார். அதை நாம் எடுத்து படித்து அதன்படி நம்முடைய வாழ்க்கையை செயல்படுத்தினோமா? இல்லை. எங்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் என்று ஓடுகிற நாம் கையிலோ வீட்டிலோ ஒரு தீர்வு இருக்கிறதை எடுத்து படிப்போம் என்கிற சிந்தனையை மறக்க ஆரம்பித்து விடுகிறோம். இன்றைக்கு நிறைய நபர்கள் மன நோயிற்காக எத்தனையோ மாத்திரைகள் மருந்துகள் சாப்பிடுவது உண்டு.
மனநோய்க்காக. நம்முடைய உடல்களில் எவ்வளவு காயங்கள் ஏற்பட்டிருந்தாலும் அதை சரி செய்வதற்கு நம்மால் முடியும், அல்லது காத்துல விட்டுட்டா அதுவே சரியா போயிடும். ஆனா மனதினுடைய காயங்கள், மனதை சரிப்படுத்துவது ஒரு மிகப்பெரிய போராட்டம். எந்த மார்க்கமும் இவ்வாறு சொல்லவில்லை. இந்த போராட்டத்திற்கு உண்டான தீர்வை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். இதுவே உண்மையான மார்க்கம் என்பதற்கு இதுவே ஒரு சான்றாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு மனிதர் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, ஐயுன் நாஸி அஷத்து பலா, அதிகமாக மனிதர்களிலே சோதிக்கப்படுபவர்கள் யார்? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல் அன்பியா, நபிமார்கள்ங்கறாங்க. யார் அவர்கள்? நம்மை போன்ற சாதாரண மனிதர்களா? உலகத்திலேயே அவர்கள் தோன்றப்பட்டதற்கு உண்டான காரணமே அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரக்கூடிய வகையை மக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும் என்பதற்காகத்தான். ஒரு உயரிய நோக்கம் அது, உயரிய பட்டம் அது. அதை கையில சுமந்திருக்கிறார்கள். டைரக்டா அல்லாஹ்விற்கும் அவர்களுக்கும் லிங்க் இருக்கிறது. மார்க்கத்தை பிரச்சாரம் செய்யக்கூடிய பிரச்சகர். அத்தகைய நபிமார்கள் தான் உலகத்திலேயே அதிகமாக சோதிக்கப்படுவார்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள், சும்மல் அம்சலுல் ஃபல் அம்சல், பிறகு அதை போன்றவர்கள், பிறகு அதை போன்றவர்கள். ஃபயுபதல ரஜுலு அலா ஹஸபி தீனி, ஒரு மனிதன் எப்படி சோதிக்கப்படுகிறான் என்றால் அவனுடைய மார்க்க பற்றி எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கிறது என்பதை வைத்து அல்லாஹ் சோதிப்பானான். அல்லாஹ்வுடைய ஸ்டைல பாருங்களேன். நீ வணங்கிட்ட, நோம்பு வச்சுட்ட, உன்னை விட்டுருவேன் அல்லாஹ் சொல்லல. வணங்குறியா, உன்னைதான் சோதிப்பேன்கிறான் அல்லாஹ். ஏன்? அடுத்ததாக நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள், ஃபைன்கான தீனஹு சுல்பன் இஸ்தத்த பலாஹு, அவனுடைய மார்க்க பிடிப்பு கடுமையாக இருந்தால், இணைய வைக்க மாட்டேன், பிதஅத் செய்ய மாட்டேன், அல்லாஹ்விற்காக வாழுவேன், தொழுகையை விட மாட்டேன், நோன்புகளை வைப்பேன், ஜகாத் கொடுப்பேன், தர்மம் செய்வேன், நன்மைகளை செய்வேன், புன்முறுவல் செய்வேன், சலாம் சொல்வேன் என்கிற பிடிப்போடு அவனுடைய உள்ளம் இருந்தால், இஸ்தத்த பலாஹு, அவனுக்குண்டான சோதனைகள் கடுமையாக இருக்குமா? ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், ஃபைன்கான ஃபீ தீனிஹி ரிக்கத், இல்ல இல்ல அவனுடைய மார்க்கம் ரொம்ப பலவீனமா இருந்தால், வாரத்துக்கு ஒரு வாட்டி ஜும்மா தொழுக போறது, கிடைச்சா போறது, இல்லைன்னா அதையும் விடுறது, 30 நோம்புல ஒரு நோம்பு எல்லாரும் தலநோம்பு வைக்கிறான், முதல் நாள் நோம்பு வைப்பது, எல்லாரும் காசு கொடுக்கறாங்க நம்மளும் கொடுப்பது, இந்த பலவீன நிலை அவனுக்கு இருந்தால், உபதுலி அலா ஹஸபி தீனி, அதற்கு ஏற்ப குறைவாகத்தான் அவன் சோதிக்கப்படுவான். ஃபமா யப்ரஹுல் பலாஹு பில் அப்த் ஹத்தா யத்ரகஹு யம்ஷி அலல் அர்ல் மா அலைஹி ஹதீதா. ரசூலுல்லாஹ் அழகா சொல்கிறார்கள், ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற போது இஸ்லாத்தை கடைபிடித்துக் கொண்டிருக்கிறான், அவனுடைய மார்க்க பிடிப்பை வைத்து அல்லாஹ் சோதிக்கிறான். எந்த அளவிற்கு அவனுடைய சோதனை இருக்கும் என்றால், அவன் செய்கிற பாவங்களுக்கெல்லாம் பரிகாரமாக அல்லாஹ் அந்த சோதனைகளை போட்டு பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து மறுமையிலே அவன் எழுப்புகிற பொழுது சொர்க்கவாதியாக அல்லாஹ் எழுப்புவான். திருமதியில 2322வது ஹதீஸாக பதியப்பட்டிருக்கிறது. யோசித்து பாருங்கள், நம்மளையே அல்லாஹ் சோதிக்கிறான் என்கிற கேள்விக்கு அல்லாஹ் ரசூலுல்லாஹ் விடை சொல்கிறார்கள், நம்மளைத்தான் அல்லாஹ் சோதிப்பான், வேற யார் அல்லாஹ் சோதிக்க போறான்? ஏன்? உலகம் என்பது ஒரு சோதனை களம். மனதை நாம் பக்குவப்படுத்தணும். நமக்கு வேண்டியதெல்லாம் கிடைக்கவில்லை என்றால் நினைக்க கூடாது. வேண்டியதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாழ்க்கை சொர்க்க வாழ்க்கை தான். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஒரு ஹதீஸ் வருகிறது. நாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ஹஸீர், அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு விரிப்பு மேல் படுத்திருக்கிறார்கள், ஒரு சாதாரண ஈச்சம்பாயினுடைய விரிப்பு போன்று. ஃபகாம, அவர்கள் எழுந்து உட்கார்ந்து இருக்கிறார்கள். அஸ்ஸர ஃபீ ஜன்பிஹி, அவருடைய முதுகில் எல்லாம் அச்சுக்களாக இருக்கிறது. ஃபகுல்னா, அப்ப நாங்கள் கேட்கிறோம், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, லவி தஹதன லக விதான், உங்களுக்கு ஒரு தலவாணி இல்ல ஒரு விரிப்பு நாங்க ஏற்படுத்தட்டுமா? அப்ப ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், ஃபகால மாலி வலி துன்யா, எனக்கு இந்த உலகத்துக்கு என்ன இருக்கு, எதுக்கு விரிப்பு? விரிப்பை ஏற்படுத்துவோமான்னு கேட்கிறீங்களே, எனக்கும் இந்த உலகத்திற்கும் என்ன இருக்கிறது? மானா ஃபித் துன்யா இல்லா கராகிபி இஸ்தல்ல தஹ்த ஷஜரின், இந்த உலகத்திற்கும் எனக்கும் உண்டான தொடர்பு என்ன தெரியுமா? ஒரு மரத்தின் அடியில் உள்ள நிழலிலே ஒருவன் ஓய்வெடுப்பதை போன்று.
அந்த நிழல் மறைகிற பொழுது சென்று விடுவான், அல்லது அவன் களைப்பு முடிந்தவுடன் சென்று விடுவான். இதுதான் எனக்கும் இந்த உலகத்திற்கும் உண்டான நிலை என்று சொல்லி படுக்கின்ற விரிப்பிற்கு கூட ஆசைப்படாதவர்களாக அல்லாஹ்வுடைய தூதர் இருந்திருக்கிறார்கள். யோசித்து பாருங்கள், நமக்கெல்லாம் எல்லாவற்றையும் கொடுத்திருப்பான். கொடுத்ததையெல்லாம் நினைத்து நன்றி செலுத்தாமல் கொடுக்காததை நினைத்து கவலைப்பட்டுக் கொண்டிருப்போம். வேறொரு இடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் சொல்வதாக சொல்கிறார்கள், என் அடியானுக்கு விருப்பப்பட்ட இரண்டை கண்களை பறித்துக் கொண்டு நான் சோதிப்பேன், பொறுத்தால் சொர்க்கம். யோசித்து பாருங்கள், உலகத்தில் உள்ள அனைத்து இன்பங்களையும் அனுபவிக்க வேண்டும் என்கிற ஆசை வருவதற்கு காரணமே கண்கள் தான். அழகானதை பார்க்கிறோம், அழகான வீடு கட்ட வேண்டும், அழகான உடை அணிய வேண்டும், அழகாக நான் இருக்க வேண்டும், அழகாக சம்பாதிக்க வேண்டும், அனைத்துக்கும் மூல காரணம் கண்கள் தான். அந்த கண்களை அல்லாஹ் பறித்து சோதிப்பேன்கிறான். ஒருவேளை அல்லாஹ் நம்ம கண்களை எடுத்திருந்தால் இருக்கின்ற சிரமங்களை நினைத்து நினைத்து நம்முடைய மனதை சீர்கெட்டதாக ஆக்கி உலகத்திற்கு தாவக்கூடிய நாம் இருப்பதை வைத்து போதும் என்ற மனதை ஏற்படுத்தி இருக்கிறோமா? இல்லை. உண்மை நிலவரம் இதுதான். மார்க்கத்திற்கு இன்றைக்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்கு ஒரு 2 படி கீழிறங்கி விட்டார்கள் நம்முடைய சமூகத்து மக்கள். அதனுடைய விளைவுதான் எல்லாவற்ற தீய சிந்தனைகளும் உள்ளே குடியேறுகிறது, எல்லா வகையான மனக்குழப்பங்களும் குடியேறுகிறது, எல்லா வகையான மன கஷ்டங்களும் குடியேறுகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனில ஒரு போர்க்களத்தை பற்றி சொல்லுகிறான். நம்மெல்லாம் கேட்போம்ல, அல்லாஹ் ஏன் என்ன மட்டும் சோதிக்கிறான்? அதற்கு அல்லாஹ் விடை சொல்லுகிறான். 33வது அத்தியாயத்தில் 10வது வசனம், இது ஜாஊக்கும் மின் ஃபௌகிக்கும் வ மின் அஸ்ஃபல மின்கும். போர்க்களத்துல எதிரிகள் எல்லாம் சூழ்கிறார்கள். எப்படி தெரியுமா? உங்களுக்கு மேற்புறமாக உங்களுக்கு கீழ்ப்புறமாக சூழ்கிற பொழுது உங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் பதப்பதத்தது, உங்களுடைய கண்கள் எல்லாம் ஆடிவிட்டது. அல்லாஹ்வை பற்றி என்னவெல்லாம் நினைத்தீர்களோ எல்லாம் நினைத்து விட்டீர்கள். அல்லாஹ்விற்காக போர்க்களத்திற்கு வந்திருக்கோம், அல்லாஹ்விற்காக போர் செய்ய போகிறோம், மேலும் சூழ்ந்து விட்டார்கள், கீழும் சூழ்ந்து விட்டார்கள், அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்யவில்லையே, அல்லாஹ் எங்களுக்கு துணை கொடுக்கவில்லை என்று என்னென்ன யோசிக்க வேண்டுமோ அனைத்தையும் யோசித்தீர்கள். அங்கே முஃமின்கள் சோதிக்கப்பட்டார்கள், பயங்கரமான ஒரு குழுக்களாக குலுக்கப்பட்டார்கள் என்று அல்லாஹ் பேசுகிறான். அல்லாஹ் என்ன சொல்றான் பாத்தீங்களா? எனக்காக நீங்கள் போர் செய்ய போனீங்க, எனக்காக நீங்கள் சண்டை போட போனீர்கள், உயிர் தியாகம் செய்ய போனீர்கள். ஷஹீதை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிற பொழுது உலகத்திலேயே ஒரு மனிதன் செய்கிற தலையாய சிறந்த அமல் ஷஹீத். உயிரை விட ஒரு மனிதன் அதை பெரியதாக நினைப்பான். அதே அல்லாஹ்விற்காக நீங்கள் கொடுக்க போனீர்கள். அங்கு நான் சோதித்தேன் அல்லாஹ். அங்க நான் சோதிச்சேன். எப்படி சோதித்தேன் தெரியுமா? உங்களுக்கு மேல்புறமாக வந்தார்கள், கீழ்ப்புறமாக வந்தார்கள். அந்த நேரத்தில் அவர்களுடைய நிலை எப்படி இருந்தது தெரியுமா? பலகத்தில் குலூபு ஜனாஹிர், உள்ளங்கள் எல்லாம் நடுங்கியது, பார்வைகள் எல்லாம் நிலை குத்தியது. என்ன ஆக போகிறோம்? முன்பும் சூழ்ந்து விட்டார்கள், பின்பும் சூழ்ந்து விட்டார்கள். ஹுனாலிக புதுலியல் முஃமினீன், அங்கே முஃமின்கள் சோதிக்கப்பட்டார்கள். கடுமையாக குலுக்கப்பட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் கான்செப்ட். அந்த போர்க்களத்திலே கூட ஷஹீதிற்குத்தான் சென்றிருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் விடவில்லை, அங்கும் மன உறுதியை அல்லாஹ் சோதிக்கிறான். நீ எவ்வளவு தொழுதிருந்தாலும் அமல் செய்திருந்தாலும் அது உன்னிடத்துல நிரந்தரமாக இருக்கின்றதா என்பதை சோதிப்பதற்காக அல்லாஹ் சோதனை கொடுப்பானே தவிர அல்லாஹ் கைவிட்டு விட்டான் என்று நாம் நினைத்து விடக் கூடாது. அல்லாஹ் நம்மை கைவிட வேண்டும் என்று நினைத்தால் நம்முடைய உடல் உறுப்புகளில் கண்கள் இருக்காது, பொருளாதாரம் இருக்காது, ஆடைகள் இருக்காது, ரூஹ் இருக்காது, வெறுமனே இருந்திருக்கும். நபிகள் நாயகம் சொன்னார்களே, உலகத்தில் மனிதர்கள், குர்ஆன் வசனத்தை சொன்னார்கள், மனிதர்கள் செய்கிற தண்டனைகளுக்கெல்லாம் அல்லாஹ் பிடித்தால் யாருமே இருக்க முடியாது. உண்மைதானே? பலஸ்தீனத்திலேயே அல்லாஹ் கண்டு கொள்ளாமல் இருக்கிறான். இடையில் ஒரு பெரிய பிரச்சனை ஓடியது. இப்படி ஒவ்வொரு நேரமும்
அல்லாஹ் உலகத்தில் உள்ள மக்களை தண்டிக்க வேண்டும் என்று நினைத்தால் ஒரு மனிதன் கூட இருக்க முடியாது. அல்லாஹ் நம்மை விட்டு வைத்திருக்கிறான் என்றால் இதுவே அல்லாஹ் செய்கிற அருள் இல்லையா? அல்லாஹ் எனக்கு ஏதும் செய்யவில்லை என்று நினைக்கிறோம், அல்லாஹ் செய்திருக்கிறான். மேலே பார்க்காமல் கீழே பாருங்கள். நம்மிலிருந்து ஆரம்பிக்கணும். நம்முடைய குடும்ப வாழ்க்கை, நம்முடைய பொருளாதார வாழ்க்கை, நம்முடைய குடும்ப சூழல் என்னென்ன அல்லாஹ் செய்திருக்கிறான், இதை நம்முடைய உள்ளத்துல தீனியாக போட்டு 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 நாம் வளர்த்தால் மட்டும்தான் அந்த மனதை பக்குவப்படுத்த முடியும். இல்லை என்றால் ஒரு சமயத்தில் நம்ம துவா கேட்போம், மூணாவது தடவை நாலாவது தடவை கேட்கும் போது என்ன சைத்தான் துண்டுவான் தெரியுமா? எதுக்கு இந்த துவாவை கேட்டுக்கிட்டு, நானும் இதை ஒரு 4 தடவை கேட்டுட்டேன். சில பேர் பல மாதங்களாக கேட்பார்கள், மாசம் மாசம் துவா கேட்கிறேன், என்னத்தான் பலிக்குது, கேட்கிற துவாவை கேட்காம கையை கீழே போட்டு போயிடுவாங்க. தொழுக வருவார், தொழுகையாளியாக இருப்பார், திடீர்னு அல்லாஹ் சோதிப்பான். என்னத்த பள்ளியில போய் தொழுவோம், அல்லாஹ் அப்படியும் சோதிக்கிறானே, தொழுகாமல இருந்துட்டு போயிடலாம், தொழுகாம போயிடுவார். இது இன்றைக்கு நடக்கிறதா இல்லையா? ஆனால் அல்லாஹ் என்ன சொல்லுகிறான், என்ன தொழுகிறப்ப அவன் உன்னை சோதிக்கிறேன். ஏன்? நான் உனக்கு விருப்பம் உள்ளவனாக ஆக வேண்டும் என்று நீ நினைப்பதை போன்றே நீ எனக்கு விருப்பம் உள்ளவனாக ஆக வேண்டும் என்று நான் நினைக்க மாட்டேனா என்று அல்லாஹ் கேட்கிறான். நபிகள் நாயகம் சொன்னார்கள், மை யுரீதுல்லாஹு பிஹி கைரா, யாருக்கு அல்லாஹ் நல்லதை நாடுகிறானோ யுஸிபு மின்ஹு, அவனைத்தான் சோதிப்பான். ரசூலுல்லாஹ் அல்லாஹ் நம்மை சோதிக்கிறான் என்றால் கவலைகள் இருக்கும், துக்கங்கள் இருக்கும் இல்லை என்று சொல்லவில்லை. நமக்கு அல்லாஹ் எப்படி விருப்பமானவனாக நாம் நினைக்கிறோமோ அதை விட அல்லாஹ் நம்மை நேசிக்கிறான். சோதனை எதுக்கு வருது? முதல்ல நமக்கு சோதிக்கப்படுகிற பொழுதெல்லாம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு மன்னிக்கப்பட்டு சொர்க்கவாதியாக மாறுகிறோம். அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கிற சொர்க்கத்துல எத்தனையோ கோடி மக்கள் இருக்கிறார்கள், அவர்களெல்லாம் அல்லாஹ் தேர்வு செய்யவில்லை, என்ன தேர்வு செய்திருக்கிறான். எத்தனையோ மக்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் மார்க்கத்தை கொடுக்கவில்லை, எனக்கு கொடுத்திருக்கிறான். எத்தனையோ மக்கள் ஊனமுற்றவர்களாக, குருடர்களாக, செவிடர்களாக இருக்கிறார்கள், அல்லாஹ் என்னை அங்காக வைத்திருக்கிறான். எத்தனையோ மக்கள் நல்ல குணமுடையவர்களாக இருந்தும் இஸ்லாத்தில் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள், அல்லாஹ் என்னை இஸ்லாத்தில் பயணிக்க வைத்திருக்கிறான். எதிர்மறை சிந்தனையை தவிர்த்து நேர்மறை சிந்தனையை நாம் யோசிக்க வேண்டும். உலகத்துல ஒரு மனிதன் என்னவெல்லாம் துன்பம் படக்கூடாத எல்லாத்தையுமே ரசூலுல்லாஹ் பட்டாங்க. பிறக்கின்றதிலிருந்து இறக்கின்ற வரைக்கும் மரண பிடி நேரத்துல சஹாபாக்கள் பார்க்க போறாங்க. 3 நாட்கள் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில மரணிக்கிற அந்த தருணத்தில் கடுமையான நோய்வாய். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார்கள், ஒரு மனிதர் மரணிக்கின்ற நேரத்தில் வரக்கூட மரண வேதனை இருக்கிறதே, இந்த மரண வேதனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 2 மடங்கு வந்தது. இதற்கு பிறகு யாருக்கு வந்தாலும் அது எனக்கு பெரியதாக தெரியாது. யார் அவர்கள்? நபி. படுத்துக் கொண்டிருக்கிறார்கள், கடுமையாக குளிர்கிறது, போர்வை போர்த்துகிறார்கள், கடுமையாக வேர்க்கிறது, மறுபடியும் எடுக்கிறார்கள், குளிர்கிறது. வேர்க்கின்ற பொழுதெல்லாம் தண்ணீர் கொண்டு வர சொல்லி மூஞ்சை கழுவுகிறார்கள், குளிர்கின்ற பொழுதெல்லாம் போர்வை பொத்துகிறார்கள், ஏதோ சொல்ல வருகிறார்கள், சொல்ல முடியவில்லை, வாய் நடுங்குகிறது, கை நடுங்குகிறது. ஒரு சுயநிலை இல்லாததை போன்று ஒரு மனிதன் இருந்தாலும் கூட எப்படி அவனை குடும்பங்கள் எல்லாம் பார்த்து கொள்ளுமோ அதை விட பல மடங்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எல்லாரும் பக்கத்தில் இருந்து பார்த்து கொண்டாலும் தேவையை செய்தாங்க. மிஸ்வாக் எடுத்து வந்து பல்லு விளக்குனாங்க, முடிந்த அளவுக்கு போதனை செய்தாங்க. யோசிச்சு பாருங்க ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை. எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் எல்லாருக்கும் என்ன தோன்றி இருக்கும், அல்லாஹ் ஏன் ரசூலுல்லாஹ்வை இப்படி சோதிக்கிறான் என்று. ஆனால் ஒருவரும் அப்படி சொல்லவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் கூட அப்படி சொல்லவில்லை. என்னை அல்லாஹ் சோதிக்கிறான், நான் வாழுகின்ற பொழுது சோதனை, பிறந்த பொழுது சோதனை, இறக்கின்ற பொழுது சோதனை என்றால் நான் பேசுவேன் என்று நாம் நினைக்கலாம். ரசூலுல்லாஹ் பேசவே இல்லை. ஆனால் என்ன நினைத்தார்கள் தெரியுமா? இந்த சமூகத்திற்கு ஏதாவது மரணிப்பதற்கு முன்பாக சொல்லிடலாம் நினைச்சாங்க. அங்க சபையில கூச்சலிட்ட காரணத்தினால சொல்ல முடியல. ஒரு இறுதி நேரம் வருகிறது.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை உயர்த்துகிறார்கள். ஃபி ரஃபீகில் ஜன்னாத், சொர்க்கத்திலே இந்த உயர்ந்த தோழர்களோடு நான் இருக்க போகிறேன். அல்லாஹ் எனக்கு மறுமையா உலகமா என்று கேட்டான். மறுமையை தேர்வு செய்து விட்டேன் என்று கையை தூக்கி சொல்லிக் கொண்டிருக்கிற அதே நேரத்தில் கை கீழே விழுந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்தவர்களாக ஆயிஷா நாயகியினுடைய நெஞ்சிலே சாய்ந்தார்கள். ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், எப்படி தன்னுடைய மனதை பக்குவப்படுத்த வேண்டும், எவ்வாறு போராட்டத்தில் ஈடுபட வேண்டும் என்பதற்கு அல்லாஹ்வுடைய தூதரை விட வேறு யாருமே அழகிய முன்மாதிரி கிடையாது. எவ்வளவு சோதனைகளை ரசூலுல்லாஹ் சந்தித்தார்கள். எந்த இடத்திலாவது அல்லாஹ் எனக்கு தரலைன்னு கேட்டிருக்கிறாங்களா, அல்லாஹ் என்ன சோதிக்கிறான்னு சொல்லி இருக்கிறாங்களா, அல்லாஹ் கைவிட்டு விட்டான்னு சொல்லி இருக்கிறாங்களா? ஒன்றுமே இல்லை. ஏன்? மனதை பக்குவப்படுத்தி புரிந்து கொண்டார்கள். இப்படித்தான் ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கை இருக்கும். நல்லா இருப்பாரு, திடீர்னு மௌத்தாயிருவாரு, திடீர்னு ஆக்சிடென்ட். என்ன செய்ய முடியும்? இந்தா தொழுகலாம், அந்த தொழுகலாம், அப்பா அம்மா செய்யலாம் நினைச்சுக்கிட்டு இருந்தவரே செய்ய போறதுக்கு முன்னரே மரணித்து விட்டார் என்றால் மறுமையில் அவருடைய நிலை என்ன? அப்ப என்னதான் செய்வது? இதற்கு என்ன தீர்வு? குர்ஆன் தீர்வு சொல்லுகிறது, நபிகள் நாயகம் தீர்வு சொல்லுகிறார்கள். என்ன தீர்வு தெரியுமா? உலகத்துல எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அது ஒரு புறமா வச்சுட்டு அல்லாஹ்வை நினைச்சுக்க. ஃபைதா சஅலக இபாதி அன்னி, என்னை பற்றி அடியார் உன்னிடத்துல கேட்டால் ஃபஇன்னி கரீப், நான் அருகில் இருக்கிறேன் என்று சொல்லுங்கள். உஜீபு தாவத தாஇன் இதா தஆன், பிரார்த்திக்கின்றவருக்கு நான் பதிலளிக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நாம் கையேந்து துவா கேட்கிறோம், அல்லாஹ் எனக்கு தரவில்லை என்று நிராசை அடைந்து விடக்கூடாது. அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறான், இறையச்சம் இல்லாதவர்கள் தான் நிராசை அடைவார்கள். நீங்கள் நிராசை அடைந்து விடாதீர்கள். இன்றைக்காவது ஒரு நாள் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தனை செய்து கொண்டே இருந்தார்கள். முதிய பருவத்தில் தான் யஹ்யா அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் தந்தான். இப்ராஹிம் நபி பிரார்த்தனை செய்து கொண்டே இருந்தார்கள். முதிய பருவத்தில் தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தந்தான். நபிகள் நாயகம் பிரார்த்தனை செய்து கொண்டே இருந்தார்கள். கடைசி சில ஆண்டுகளுக்கு முன்பாகத்தான் அனைவர்களையும் இஸ்லாத்திலே அல்லாஹ் நுழைய செய்தான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் பிரார்த்தனை செய்து கொண்டே இருந்தார்கள். ஒரு சில வருடங்களுக்கு பிறகுதான் ஈசா அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் தந்தான். எல்லா நபிமார்களையும் எடுத்து பாருங்கள், உடனே அல்ல. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு அழகிய முன்மாதிரிங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பொறுமையின் சிகரம். எத்தனை ஆண்டு சிறையில் இருந்திருப்பார்கள், எத்தனை ஆண்டு குடும்பத்தை பிரிந்திருப்பார்கள். குழந்தையாக இருக்கின்ற பொழுது கிணற்றில தூக்கி வீசப்பட்டவர்கள். வியாபாரம் பேரம் பேசினார்கள். அந்த குழந்தை எடுத்து மன்னர் வளர்த்து மன்னர் கையில வளர்ந்தாலும் அவருடைய வாழ்க்கை எங்க கழிந்தது? பாதி நாள் சிறைச்சாலை. அந்த அமைச்சருடைய மனைவி சம்பவம் நமக்கு தெரியும். அந்த விளைவு நாள் சிறைச்சாலையிலே வாழ்க்கை கழித்தார்கள், பாதி நாள். ஒரு கட்டத்தில் சிறைச்சாலையில் இருந்து வெளியே வந்தாலும் கூட தந்தையை பார்க்க முடியல, சகோதரனை தான் பார்க்கிறாங்க. அதுவும் பார்ப்பதற்கு சில நாட்கள் ஆகிறது. அதற்கு பிறகு தந்தையை பார்ப்பதற்கு சில நாட்கள் ஆகிறது. குழந்தையாக இருக்கின்ற பொழுது, விவரம் தெரியாத இருக்கிற பொழுது கிணற்றில தூக்கி வீசப்பட்டு தந்தையை பிரிந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு இளமை பருவத்தை தாண்டியதற்கு பிறகுதான் தன்னுடைய தந்தை யார் என்பதை கண்ணுக்கு நேராக பார்க்கிறார்கள், தாய் யார் என்பதை கண்ணுக்கு நேராக பார்க்கிறார்கள். அப்பொழுதுதான் தன்னுடைய தாய் தந்தையை சிம்மாசனத்தில் உட்கார வைத்து அமர்ந்து வைத்து அழகு பார்த்தார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை யோசித்து பாருங்கள், அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை யோசித்து பாருங்கள். எவ்வளவு ஆண்டுகள் நோய், யாரெல்லாம் அந்த நோயை நீக்கிறன்னு கேட்கல, ரொம்ப பொறுமை காத்து கடைசியில இந்த தீங்கிலிருந்து பாதுகாவல் தேடுகிறேன் யா அல்லாஹ் என்று கேட்டார்கள். குடும்பம் போனது, செல்வம் போனது, அனைத்தையும் அல்லாஹ்விற்காக பொறுத்துக் கொண்டார்கள். அல்லாஹ் கை கொடுத்தான். என்ன நோக்கம்? உடனடியாக ஒரு விஷயம் நடந்து விடாது. உடனடியாக அல்லாஹ் ஒன்றை நடத்தி காட்டி விட மாட்டான். அதுல ஒரு சுவாரஸ்யம் இருக்காது. இங்கிருந்து நாம் நல்ல இடத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் கொஞ்சம் பயண தொலைவு இருக்கணும். அதுல பல சிக்கல்கள் இருந்தாலும் அங்கு சென்று முடிகிற பொழுது நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். இந்த கஷ்டங்கள் எல்லாம் மறக்கும் அல்லவா? அந்த லாஜிக்கை தான் அல்லாஹ் செய்து கொண்டிருக்கிறான். உன் வாழ்க்கையில் உன்னுடைய மனதை பக்குவப்படுத்திக் கொள். எப்படி தெரியுமா? உடனடியாக எதுவும் நடந்து விடாது. அப்படி நடந்து விட்டால் மனிதனுக்கு ஏற்படக்கூடிய இன்பங்களை எல்லாம் சலித்தவனாக மாறிவிடுவான்.
அல்லாஹ் என்ன செய்வான்? கொஞ்சம் கொஞ்சமாக சோதித்து 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 கொஞ்சம் சந்தோஷம் கிடைச்சா நல்லா இருக்கு அல்லாஹ் என்ற மனதிலே அவன் வருகிற பொழுது பெரிய சந்தோஷத்தை தூக்கி தருவான். கண்கள் எல்லாம் தண்ணீர்களாக அல்லாஹ்வை நோக்கி சுஜூத் செய்தவனாக, யா அல்லாஹ் இவ்வளவு பெரிய மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறாய் என்று அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடியவனாக அந்த நேரத்தை நாம் அந்த அடியானை பார்க்க முடியும். அந்த நிலையைத்தான் அல்லாஹ் ஆசைப்படுகிறான், அதைத்தான் செய்தும் கொண்டிருக்கிறான். இதற்கு ஒரே ஒரு விஷயம், அதிகமாக அல்லாஹ்வை நினைக்க வேண்டும், மரண சிந்தனை அதிகமாக இருக்க வேண்டும், மறுமை சிந்தனை அதிகமாக இருக்க வேண்டும். எப்படினாலும் நமக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது. இந்த வாழ்க்கை நிரந்தரம் அல்ல, இந்த வாழ்க்கை உண்மையான வாழ்க்கை அல்ல, மீண்டும் விளையாட்டும் ஒரு நிரம்பப்பட்ட வாழ்க்கை இது. அல்லாஹ் நமக்குண்டான வாழ்க்கையாக மறுமையை வைத்திருக்கிறான். அங்கே அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தை தருவான். கட்டிலே சாய்ந்து படுத்து கிடப்போம், கோலைகளை பரிமாறிக்கொள்வோம், குழந்தைகள் சுற்றி வருவார்கள், நமக்கு பணிவிடை செய்வதற்காக இருப்பார்கள். தேனாறு பாலாறு மது ஆறு ஓடிக்கொண்டிருக்கும். மாட மாளிகைகளை அல்லாஹ் தந்திருப்பான், துணைவியர்கள் துணைவர்களை அல்லாஹ் தருவான். எத்தனையோ இன்பங்கள் காத்து கொண்டிருக்கிறது. அங்கு அவர்கள் பொறாமைப்பட மாட்டார்கள், பெருமைப்பட மாட்டார்கள், கோபப்பட மாட்டார்கள், குரோதப்பட மாட்டார்கள், கோல் பேச மாட்டார்கள், புறம் பேச மாட்டார்கள். யாரையாவது ஒருவர் பார்த்து கொண்டால் காலு சலாம், அவர்கள் சலாம் மட்டும் தான் சொல்லிக் கொள்வார்கள். ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை. நமக்கு ஒரு சந்தோஷம் நடக்குதுன்னா ஒரு சில துக்கம் இருக்கும். என்ன தெரியுமா? இந்த சந்தோஷம் எவ்வளவு நாள் நீடிக்கும்? எப்படி நாள் பின்னால எல்லா கஷ்டத்தை தந்துட்டா இப்ப சந்தோஷமா இருக்கிறோம், இது நீடிக்கவா போகுதுன்னு ஒரு கஷ்டம் இருக்கும். ஆனா அந்த கஷ்டமே அங்க கிடையாது. நித்திய வாழ்க்கை. ஒரு தடவை என்ட்ரு ஆயிட்டீங்கன்னா அவ்வளவுதான். இனிமேல் உங்களுக்கு மகிழ்ச்சி மட்டும்தான். துன்பம் என்றால் என்ன என்று கேட்கின்றவருக்கு அல்லாஹ் ஒரு வாழ்க்கையை தயார் செய்து வைத்திருக்கிறானே, நமக்குண்டான சொர்க்கத்தை. அதை நினைத்து பார்த்தாலே நம்முடைய மனதை பக்குவப்படுத்திக் கொள்ளலாம். அப்ப இதுதான் ஒரு மிக முக்கியமான கான்செப்ட். நாம் வாழுகின்ற அந்த உலகத்தில் அல்லாஹ் நம்மை சோதிப்பார். நாம் மனதோடு போராட்ட வேண்டும், மனிதனோடு போராடக்கூடாது. நம்முடைய மனதோடு எப்படியெல்லாம் அதை பக்குவப்படுத்த முடியுமோ, எப்படியெல்லாம் அதற்கு தீனி போட்டு மார்க்கத்தை உள்ளே திணிக்க முடியுமோ அதை நாம் திணிக்கின்ற பொழுது கஷ்டங்களில் கூட சிரிக்கக்கூடியவர்களாக நாம் மாறிவிடலாம். சிலரை பார்த்திருப்பீங்க, என்ன பாய் சிரிக்கிறீங்க, என்னத்த கழுத கஷ்டம், மனுஷன் கொஞ்ச நாள் வாழ போறான், இறக்க போறான், இருக்கிற வரை சந்தோஷமா போயிரும். இந்த கான்செப்ட் தான் இஸ்லாமும் சொல்லுது. கொஞ்ச நாள் வாழ போறீங்க, கஷ்டங்களை பொறுத்துக்கங்க, அல்லாஹ்விற்காக நீங்கள் பொறுத்துக் கொள்ளுங்கள். மறுமையினுடைய விசாரணையில் ஒரு நாள் எத்தனை ஆயிரம் வருடங்களுக்கு சமம். அது 1000 வருடங்களுக்கு சமம். அவ்வளவு வருடங்கள் நாம் நிற்க போகிறோம் விசாரணைக்கு. அதோடு இந்த 65-70 வயசு ஒப்பிட்டு பாருங்க, ஒரு தூசி. கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள 40 வயசு ஆயிரும். பிள்ளைகிட்ட சொல்லிக்கிட்டு இருப்போம், உன் வயசு நாங்களாம் எப்படி இருந்தோம், அதுக்குள்ள வாழ்க்கை இப்படி ஓடிருச்சு. அதுதான் வாழ்க்கை, அதுதான் உலகம். காலம் சுருங்கி கொண்டிருக்கிறது. இப்பொழுது தற்செயலாக கூட ஒரு தகவல் வந்தது, சூரியன் கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய திசையை விட்டு நகர்ந்து கொண்டிருக்கிறது, மேற்கு புறம் வரப்போகிறது என்ற தகவலை நமக்கு சொல்லி இருக்கிறாங்க. அது வாட்ஸ்அப் பேஸ்புக் எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. உண்மையோ பொய்யோ, அது நடந்தால் அதுதான் மறுமையினுடைய பெரிய அடையாளம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்ப ரொம்ப நெருக்கத்தில் இருக்கிறோம். ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி நமக்கும் மறுமைக்கும் பெரிய அளவில் இடைவெளி இல்லை, கொஞ்சம் தான் இருக்கிறது. இருக்கின்ற காலகட்டத்தில் நம்மால் முடிந்த அளவிற்கு அமல் செய்து மனதை பக்குவப்படுத்தி மனதோடு போராடி அல்லாஹ்விற்காக வாழ்ந்து மரணித்து எப்பயும் எந்த நேரத்திலும் இறைவன் என்னை கைவிட மாட்டான் என்கிற உறுதியோடு, என்றைக்காவது அல்லாஹ் என்னை கை கொடுப்பான் என்கிற உறுதியோடும் இருக்கக்கூடிய ஒரு நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி நிறைவு செய்து கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியம் நிறைந்த எல்லாம் அல்லாஹ் நல்லடியார்களே, சென்ற வாரமே உங்களுக்கு அறிவிப்பு செய்திருப்பார்கள். இன்ஷா அல்லாஹ் இன்றைய என்னுடைய ஜும்மா வசூல் நம்முடைய குமரி மாவட்ட மார்க்க பணிகளுக்காக வசூலிக்கப்படுகிறது. பொதுவாக இந்த மார்க்க பணிகளை பொறுத்த வரைக்கும் நாம் ₹1 கொடுத்து ஒரு வருடத்துல மார்க்க பணிகளை செய்கள் என்று நாம் சொல்லுகிறோம் என்றால், இதே போன்ற 100 பேர் கொடுக்கறாங்க, ஒரு ₹100 வருது. ஒரு குர்ஆனை வாங்கி அவருக்கு நம்ம கொடுக்கிறோம் வைங்க, ஒரு உதாரணத்திற்கு
இந்த குர்ஆனை அவர் படிப்பார், அவர் வீட்டில் உள்ளவங்க படிப்பாங்க, அவருடைய குடும்பங்கள் படிப்பாங்க, அவருடைய நண்பர்கள் படிப்பாங்க. இப்படியே எல்லோரும் படித்துக் கொண்டே இந்த குர்ஆன் எங்கோ சென்று கொண்டே இருக்கும். படிக்கக்கூடிய எத்தனையோ நபர்களுடைய நன்மை ₹1 கொடுத்து நமக்கும் இருக்கும். இதுதான் மார்க்க பணிக்குண்டான ஒரு உதாரணம். எங்கோ ஒருவர் செய்து கொண்டிருக்கிற திருமுனை பிரச்சாரம், எங்கோ ஒருவர் செய்து கொண்டிருக்கிற ஒரு பொதுக்கூட்ட பிரச்சாரம், எங்கோ ஒருவர் செய்து கொண்டிருக்கிற ஒரு ஜும்மாவினுடைய பயான், எல்லாவற்றுக்கும் அதிலே ஒரு துணையாக நாம் இருந்தால் அனைத்து நன்மைகள் நமக்கு வந்து கொண்டிருக்கும். இந்த பள்ளிவாசல் இருக்கிறது ஒரு உதாரணத்திற்கு. இதற்காக நாம் பாடுபட்டு ஒரு பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறோம். இத்துணை நபர்கள் தொழுகிறோம், இத்துணை நபர்கள் பயன்படுத்துகிறோம். இவர்களுக்கும் நன்மை, இவர்களுக்காக ஒரு சிறிய அளவு பொருளாதாரம் கொடுத்தார்ல அவருக்கும் நன்மை. அல்லாஹ் மார்க்க நன்மைகள் இப்படித்தான் பதிவு செய்திருக்கிறான். அது அடிப்படையில் நம்முடைய குமரி மாவட்டம் சார்பாக அதிகமாக மார்க்க பிரச்சாரங்கள், நோட்டீஸ் விநியோகத்திலிருந்து, பிளெக்ஸில் இருந்து இன்னும் எத்தனையோ திருமுனை கூட்டங்கள் பிரச்சாரங்களை செய்து கொண்டு வருவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். உங்களால் இயன்ற பொருளாதாரத்தை மார்க்க தாவா பணிகளுக்காக அதிகமாக வாரி வழங்குங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யார் இறைவனின் பாதையில் ஒரு சிறிய அளவு நன்மை தர்மம் செய்கிறார்களோ அவருடைய சிறிய அளவு தர்மத்தை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து ஒட்டக குட்டி அளவிற்கு பெரியதாக மாற்றி அவருக்கு கொடுப்பேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். நாம் செய்யக்கூடிய சிறிய அளவு தர்மம் கூட இறைவன் பார்வையில் எனக்காக செய்கிறானே, அல்லாஹ்வுடைய மகிழ்ச்சி அதுதான். நீங்க என்ன செய்த ஒரு சுப்ஹானல்லாஹ்னு சொன்னா கூட அல்லாஹ் மகிழ்ச்சியாகும். ஏன் தெரியுமா? எவ்வளவோ வேலை இருக்கும், போட்டுட்டு வந்து சுப்ஹானல்லாஹ்னு சொல்றோம்ல, அதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறார். எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கறல, இந்த விஷயத்தை அல்லாஹ் நேசிக்க கூடியவனாக இருக்கிறான். அதிகமாக உங்களுடைய பொருளாதாரத்தை வாரி வழங்குமாறு கேட்டுக்கொண்டு என்னுடைய இந்த ஜும்மாவுடைய நிறைவு செய்கிறேன்.